நான் வந்து இந்த ஃபைல்ஸ் எல்லாம் இந்த மாரி இருக்குல்ல, பிடிஎஃப் ஃபைல்ஸு, அப்புறம் பிஎஸ்டி ஃபைல்ஸு, வேர்டு ஃபைலு, பிஎன்ஜி அது மாரி இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்றதுக்கு ஒரு ப்ரோகிராம் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கேன். அதில வந்து இந்த ஃபோல்டர் குடுத்த உடனே அதுவே என்ன பண்ணும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிடிஎஃப்னா, பிடிஎஃப்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி, இதில இருக்கிற எல்லா பிடிஎஃப்பையும் அந்த ஃபோல்டருக்குள்ள மூவ் பண்ணணும். ஸோ அந்த மாரி ரெஸ்பெக்டிவ்லி டெக்ஸ்ட்னா டெக்ஸ்ட் ஃபைலு, ஜேபிஜினா ஜேபிஜிக்குள்ள அந்த மாரி பண்ணிடணும். இப்ப நான் வந்து இந்த ப்ரோகிராம ரன் பண்றேன். ஸோ இந்த ப்ரோகிராம் ரன் பண்ண உடனே என்ன ஆகும்னா, இந்த மாரி ஒண்ணு போறோம். லோக்கல் ஃபோல்டர் ஆர்கனைஸ்ட்ன்னு வருது. சரியா? ஸோ நான் என்ன பண்றேன், இங்கேருந்து என்னுடைய ஃபோல்டர மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஃபோல்டருடைய ஸ்ட்ரக்சர காப்பி பண்ணிட்டு, இங்க பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணிட்டு ஆர்கனைஸ் நவ் அப்படின்னு குடுத்த உடனே ஃபைல்ஸ் ஆர்கனைஸ்ட்ன்னு குடுக்கும். ஆக்சுவலா அது ஒரு ஃபைலும் HTML ஃபைலும் கிரியேட் ஆகும். அது இந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கும். இங்க பாருங்க. அந்த அந்த ஃபோல்டர் வந்து எவ்வளோ அன்ஆர்கனைஸ்டா இருந்துச்சு. இப்போ இது வந்து ஆர்கனைஸ்டா ஏ ஃபைல் ஏல ஏஎஸ்சிசி, டாக்குமெண்ட் ஃபைலு, இபிஎஸ் ஃபைலு, இஎக்ஸ்இ ஃபைலு, ஐசிசி, இன்டிசைன் ஃபைல்ஸு, ஜேபிஜி, எம்பி3, எம்பேக், பிடிஎஃப், பிஎன்ஜி அது ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குது. இது எல்லாத்தையும் ஒரு இண்டெக்ஸ் ஃபைல், ஒரு HTML ஃபைல் குடுத்துருக்கோம். இந்த HTML ஓப்பன் பண்ணா, இதுக்குள்ள எல்லாமே இருக்கும். ஆர்கனைஸ்ட் ஃபைல்ஸ்ன்னு போட்டு, இந்த ஃபைல்ஸ் எல்லாம் இதுக்குள்ள இருக்கு. இந்த ஃபைல்ஸ் எல்லாம் இதுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத காமிக்கும் ஆக்சுவலா. ஸோ எனக்கு ஈஸியா இத கண்டுபிடிச்சிடலாம். நான் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் இதுக்குள்ள இருக்கு. ஸோ இட்ஸ் பியூர்லி ஆர்கனைஸ்ட் என்டையர் ஃபோல்டர் அண்ட் கிவ் த ஒன் கைடு ஆல்சோ விச் ஃபைல் அண்ட் வாட் ஃபோல்டர் அப்படிங்கிற கைடும் இருக்கும் ஆக்சுவலா.